அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா வீட்டை விட்டு வெளியே போறத பார்த்து நம்ம கோபி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ராதிகா, நீ இங்க இருந்து போகாத, நீ இங்கே இரு, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா இருக்கலாம், அதுதான் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம். நான் வந்துட்டா இவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்க, நான் வரலன்னா நீயும் ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்க எல்லார பத்தி யோசிச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கேன், தயவு செஞ்சு உன்னோட முடிவை நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்றாங்க நம்ம ராதிகா கிட்ட. ஆனால் ராதிகா வந்து அவங்க எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்குற எண்ணமே இல்லாமல், இல்லை கோபி நீங்கள் இங்கே இருங்க, உங்கள் மேலே எந்த வருத்தமோ கோவமோ எனக்கு எதுவுமே கிடையாது, நானும் மையவும் சந்தோஷமாக தான் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. வெளியே போகிற அந்த சமயத்தில் நம்ம கோபிக்கு இதை எல்லாத்தையும் நினச்சி ஓவராக ட்ரெஸ் ஆகி அவருக்கு திரும்பவும் நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருது. ராதிகா கேட்டை தாண்டுறாங்களே இல்லையோ, நம்ம கோபி நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்ததுமே ஈஸ்வரி இனியெல்லாம் ஐயோ கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டம் அடைகிறாங்க. நம்ம இனியா செலியன்லாம் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல அவரால் ஃப்ரீயாக மூச்சு விட முடியல அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டதுமே நம்ம ராதிகாவும் மையவும் திரும்ப பின்னாடி வராங்க. பார்த்தா கோபிக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு அவங்களும் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ கோபி இங்கே இருக்கணும், அவளும் இங்கே இருக்கணும், ராதிகா நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு, என் பிள்ளைக்கு உடம்பு சரியானா போதும், நீ அது வரையும் எங்கேயும் போயிடாதம்மா, நீ இல்லைன்னா அவனால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம ஈஸ்வரி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கோபியை கூட்டிகிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. நம்ம ராதிகா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி செலியன் எல்லாருமே போகிறாங்க. பாக்கியா வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஏன்னா இவர் இந்த வீட்டில் இருக்கிறது நமக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் இவரை விட்டுட்டு ராதிகா போகிறதும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிற டைமில் இந்த விஷயம் எல்லாமே நடந்து போச்சு. சரி எப்படியும் இருந்துட்டு போகிறாங்க, அவங்க ரெண்ட்டுக்கு தானே இருக்கிறாங்க, வாடகை சரியாக கொடுத்துட்டு எல்லோரும் இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம பாக்கியாவும் வந்துடுறாங்க. ஆனால் கோபிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ராதிகாவும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஒரு பக்கம் செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு தேவையில்லாத மன உளைச்சலை நீங்கள் கொடுக்குறீங்க, எந்த விதமான ட்ரெஸ்ஸும் ஆகாமல் இருந்தாருன்னா தான் இவருக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி பெயின் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத டாக்டர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.